சீக்கிரமாக பால் பீசி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லி பால் பீசிட்டே இருந்துக்கலாம். நம்ம வெள்ளை மாடு எப்பயும் போல் இந்த சாணி போடுறது, வாலில் மூஞ்சியில் அடிக்கிறது, இதே வேலையாக பண்ணிகிட்டு இருந்தது. பாலெல்லாம் பீசி சின்ன தம்பிட்டு கொடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சை மரத்து செடிக்கு வந்து தண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லி தண்ணி விட்டுக்கிட்டே இருந்தாங்களா. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, இது மாதிரி 2 டன்னு காய அறுத்து ஏற்றணும், சாக்கு பிடிச்சி ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கின்னு பார்த்து நம்ம ஆளுங்களாம் கொஞ்சம் வெளியில் போயிட்டாங்க. அதனால சரி இருக்கிற ஆளுங்களாவது போய் சாக்கு பிடிச்சி ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டோம். அங்கே போய் 2 பேர் அறுக்க 3 பேர் சாக்கு பிடிச்சிட்டு இருந்தால் பின்னாடியே வந்து அக்காவும் மாமாவும் டொயின் போட்டு எல்லாம் கட்டிகிட்டே வந்தாங்க. வேலையும் முடிஞ்சிருச்சு. சரி அதுக்கப்புறம் தூக்க ஆரம்பிக்கலாங்கிறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஆட்டோ வரத்துக்கு லேட் ஆயிரும்னு சொல்லிட்டாங்களா. சரி 8 மணிக்கு ஆகும், அதங்காட்டி நீங்கள் வேலையை முடிச்சிருங்க, ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிருங்க அப்படின்னு சொன்னதுனால ஒரே இடத்துல அடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே தூக்கிட்டு போய் அடுக்கிட்டு இருந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு தூக்கவும் டச்சு விட்டு போன மாதிரி ஆயிடுச்சிங்களா. ஒரு சாக்கு கொஞ்சம் தடுமாறுற மாதிரி ஆயிடுச்சு. 2வது சாக்கெல்லாம் சூப்பராக எப்பயும் போல் தூக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் தூக்கியெல்லாம் கொண்டு போய் அடுக்கி வச்சுக்கிட்டே இருந்தாங்களா. எடை போட்டு எழுதிக்கிட்டே இருந்தோம். இருட்டு கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இருட்டு கட்டினதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோங்களா. நம்ம ட்ரெஸ் அப்படியே செம்ம சூப்பராக இருந்தது. ஒரு சட்டைக்கு ஒரு சோப்பு தேவைப்பட மாட்டேங்க, அந்தளவுக்கு இருந்துச்சு.